ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நம்ம பார்த்துட்ருக்க இந்த ரெண்டு சார்ட், அதாவது என்னென்னா கால் ஆர் புட்டு ரெண்டு ப்ரீமியமும் ஒரே விண்டோவில் லேஅவுட்டில் நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான என்ட்ரி, ஸோ நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஓகே, நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு ஆப்ஷன் மார்க்கெட் என்ன, அவ்வளோ இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சிப்பது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எடுத்த என்ட்ரி எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த செட்டப், அதாவது என்னென்னா இந்த ஒரே லே அவுட்டில் ரெண்டு இதையுமே வச்சு நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எடுத்த என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த டைம் தான் நம்ம என்ட்ரி எடுத்தது. ஓகே, ஸோ இது 9:45. ஸோ 9:45, ஏன்னா மார்க்கெட் சைட் வேஸ் நல்லா தெரியும். ஸோ காலோட ஓப்பன் பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, புட்டோட ஓப்பன் இங்கே ஆகிருக்கு. ஓகே, இந்த சென்டர் ஒரு இண்டிகேட்டர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா இது ஒரு நியூட்ரல் லைன் மாதிரி வரும். ஸோ நியூட்ரல் லைன் நான் ஒரு கால்குலேஷன் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நியூட்ரல் லைனுக்கு மேலே புட் ஆப்ஷன் நமக்கு க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா, ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா, கால் இந்த நியூட்ரல் லைனுக்கு கீழே க்ளோஸ் கொடுக்கணும். அந்த சேம் டைமில் புட்டு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம் புட் ஆப்ஷனில். ஓகே, ஸோ அதுமாரி புட்டுலேயும் ஒரு என்ட்ரி இன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் நான் அந்த என்ட்ரி எடுக்கலை. ஏன் அப்படின்னா அது டைமிங் ரொம்ப முடியக்கூடிய டைம். ஸோ மார்க்கெட் முடியக்கூடிய டைம். அந்த என்ட்ரி நான் உங்களுக்கு காமிச்சிருங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த டைம் நமக்கு நடந்த ஒரு என்ட்ரி. ஆனால் இந்த என்ட்ரி எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ மணி பாருங்கள், நமக்கு 3 மணி. ஸோ 3 மணிங்கும் போது இன்ட்ராடே நமக்கு மேக்ஸிமம் சில ப்ரோக்கர் அக்சஸ் பண்ணுறது இல்லை. பண்ணாலுமே பொசிஷனெலாம் எடுத்து வைக்கலாம். ஆனால் அது வேஸ்ட். மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம இன்ட்ராடே மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ ஓகே, ஸோ இது நடந்தது 3 மணி. அதாவது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கால், இங்கே இருக்கக்கூடிய புட்டு. ஸோ இந்த ரெண்டுமே இங்கேருந்து எப்படி ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய புட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணும். ஸோ மீட் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் மீடியன் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு மேலே எந்த ப்ரீமியம் க்ளோஸ் வைக்குதோ அந்த ப்ரீமியம் நம்ம பை பண்ணலாம் சொன்னேன். அதே மாதிரி ஆப்போசிட் அந்த ப்ரீமியம் இப்போ கால் மேலே க்ளோஸ் கொடுக்குன்னா புட்டு கீழே க்ளோஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, இங்கே புட்டு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கு, இந்த மீடியன் லைனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கு, கால் கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக என்ட்ரி தான் அது. ஸோ என்ட்ரி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, ஆனால் டைமிங் மாறனால இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலை. ஓகே, ஸோ இது இன்றைக்கி நடந்தது. ஆக்சுவலாக நம்ம எடுத்த என்ட்ரி இது தான். கரெக்டாக எக்ஸாக்டாக 9:50 நம்ம என்ட்ரி எடுத்த டைம். சாரி, 9:45 இந்த இருக்குது இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சோடனே 9:50க்கு நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம். ஓகே, இப்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செட்டப், அதாவது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த செட்டப் எப்படி நம்ம இந்த ஒரே லே அவுட்டில் ரெண்டு கேண்டில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது நான் ஒரு இண்டிகேட்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே, இந்த இண்டிகேட்டரை நம்ம மியூட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த செட்டப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுருக்கிற இது பார்த்தீங்கன்னா 2500 கால் ஆப்ஷன் வச்சுருக்கேன். காலோட ப்ரீமியம் சார்ட் நான் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் புட் ஆப்ஷனுடைய சார்ட் நான் லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டையுமே ஒரே லேஅவுட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஓகே, எல்லாருக்குமே இருக்கும் ட்ரேடிங் வியூவில். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த புட் ஆப்ஷனுடைய சார்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் போயிட்டு ஓகே, ஸோ இதில் நிஃப்டி, ஓகே, நிஃப்டி 25,000
100 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும் நமக்கு. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கால் வரும், புட் ஆப்ஷன் வரும். டைட் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த இருக்குது. இப்படி நீங்கள் அதை எந்த இது வேணுமோ அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஆட் பண்ண பிறகு இது என்ன கேட்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து சேம் ஸ்கேலா இல்லை நியூ ஸ்கேலில் வேணுமா இல்லை நியூ பேனில் வேணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம என்ன பண்ணணும்னா சேம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ஆட் ஆகிடுச்சு. இது ஆட் ஆனது என்னென்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லைனாக வரும். ஓகே, ஸோ இந்த லைனாக வர்றதை நம்ம என்ன பண்ணலான்னா இது பண்ணிவிட்டு கீழே வந்து இன்னொரு முக்கியமான செட்டிங்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸ் பட்டன். இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் பட்டனில் போயிட்டு இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஓகே, இங்கே வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கும். ஓகே, இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறத நம்ம வந்து ரெகுலர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே ப்ரைஸ்க்கு வந்துடும். ஓகே, ப்ரைஸில் வந்துருச்சு. இப்போ நமக்கு என்னாச்சு, ப்ரைஸில் வந்துருச்சா. ஸோ இங்கே ப்ரைஸில் வந்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே செட்டிங் போய்க்கோங்க. இது வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு இண்டிகேட்டர், ஒரு டூல் மாதிரி இது வந்து நமக்கு வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே டூல் மாதிரி வந்துடும். இதோட செட்டிங்ஸ் போயிருக்காங்க. இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே லைன் இருக்கா, ஸ்டைலில் அதாவது ஸ்டைலில் போயிட்டு லைன் இருக்கும். இந்த லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கேண்டிலாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே லேஅவுட்டில் நமக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கால் புட்டு இந்த ரெண்டையுமே வந்து ஒரே லேஅவுட்டில் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுதான் சிம்பிள். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ப்ரீமியம் நீங்கள் அதோட கம்பேர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணி. அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு இது இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா, இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் இதில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கும், ப்ரெசன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரெகுலரில் கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சிம்பிள். இதை ஆட் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றுக்குள்ளே ஓப்பன். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,100. ஓகே, ஸோ 25,100 தான் நேற்று ஓப்பன் ப்ரைஸ். க்ளோசிங் ப்ரைஸும் இதே சேம் ப்ரைஸ் தான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னையோட க்ளோசிங் ப்ரைஸ் அதுவும் வந்து ஸோ 25,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து அட் த மணி அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோசிங், அதாவது எஸ்டர்டே க்ளோஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு அட் த மணிங்கிறது வந்து 25,100 அப்படிங்கிற ப்ரீமியம் தான் நமக்கு வந்து அட் த மணியாக நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ 25,100 கால் ஆர் புட் இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து எடுத்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டுக்குமே ட்ரேட் வேல்யூ, அதாவது பை வேல்யூ என்ன, சப்போர்ட் வேல்யூ என்ன, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 88 ரூபா. ஓகே, பை வேல்யூ வந்து 88 ரூபா. ஓகே, ஸோ பை வேல்யூ 88. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 149 ரூபா, சப்போர்ட் வந்து வெறும் 49 ரூபா. ஓகே, ஸோ இது வந்து நாளைக்கான லெவல். இதில் எப்படி நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறது நான் நிறையா அடிக்கடி எல்லா வீடியோக்கள்லையுமே மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன். அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங் என்னவோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா. அதுமாதிரி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இல்லையா, ப்ரைஸ் ப்ரீமியம், அந்த ஓப்பன் ஆகிற ப்ரைஸில் ஓப்பன் ப்ரைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஓப்பன் அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், இந்த ரெண்டும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் நம்ம வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதையும் இதையும் கூட நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஆப்ஷன் ட்ரேடில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இதோட மிங்கிள் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு லெவல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நாம் வந்து கொடுக்குறோம்.
ஸோ இந்த இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிருப்பேன். அதாவது என்னென்னா ப்ரீவியஸ்லேயே நான் வந்து இதை பற்றி ஒரு இது கொடுத்துருப்பேன். எப்படி வந்து அந்த அந்த மீடியன் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனுக்கு மேலே நமக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ அந்த லைனுக்கு மேலே எந்த ப்ரீமியம் க்ளோஸ் கொடுக்குதோ அந்த ப்ரீமியம் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இதில் கரெக்டாக க்ளோஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் கொடுத்த டைமில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நமக்கு காலில் என்ட்ரி கிடச்சிது இல்லையா, ஸோ காலையில் என்ட்ரி நமக்கு கிடச்சிச்சு. அதோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:50. ஸோ 9:45 கேண்டில் முடிஞ்சோன்னா 9:50க்கு நம்ம என்ட்ரி ஆனோம். ஸோ அந்த என்ட்ரி, ஸோ 9:50க்கு இங்கே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் நம்ம கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஓகே, 9:45. ஸோ 9:50 இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி. ஓகே, ஸோ அதேமாரி புட் ஆப்ஷன் வந்து இந்த மீடியன் லைனுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி. நான் அதையும் காமிச்சிருந்தேன். ஸோ 3 மணிக்கு அப்புறம் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் என்ட்ரி ஆக மாட்டாங்க, பை ஆப்ஷனில் பை பண்ணுறவங்க. அது நான் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஓகே, எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா நண்பர்களுக்குமே ஒரு சின்ன வேண்டும், உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா நண்பர்களுமே லைக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை பாருங்கள். எனக்கு கொஞ்சம் அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? என்னையை வந்து அது வந்து இன்னும் உற்சாகப்படுத்தும். இன்னும் நான் வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜஸ் நம்ம வீடியோஸில் நம்ம வந்து சொல்லணும் நம்ம நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் யூடியூப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் எண்ணங்கள் வரும். ஓகே, ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்கும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.